நேற்று நம்ம சிஎஸ்கே மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் எப்படியாவது ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் வெற்றியின் விளிம்பு அது பக்கத்தில் கூட போகாம 15 ஓவர்லேயே சூரியகுமார், ரோஹித் சர்மா 2 பேருமே மேட்சை முடிச்சுட்டு நீங்கள்லாம் ஒரு டீமே கிடையாதுரா அப்படின்னு நம்ம எல்லாரும் மூஞ்சிலையுமே கரிய பூசுற மாதிரியான ஒரு தோல்வியை தான் தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணி நம்ம சிஎஸ்கே அணிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் தோல்வியை பற்றி பேச வந்திருந்த நம்ம எம்எஸ் தோனி இந்த மேட்ச்ல சிஎஸ்கே அணி பக்கம் பல பிளேயர்கள் சரியா விளையாடல. நான் சொன்ன திட்டத்தை எந்த ஒரு இடத்துலையுமே சரியா செயல்படுத்த முடியாம சிஎஸ்கே பிளேயர்கள் தவிச்சாங்க. ஆனா இவன் ஒருத்தனால தான் ஆட்டத்தினுடைய மொமெண்டம் கம்ப்ளீட்டாக அப்படியே மாறி போய் ஆட்டத்தை நாங்க தோக்க ஆரம்பிச்சதே இங்க இருந்துதான் அப்படின்னு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல விரக்தியுடன் கோபத்துடன் நம்ம எம்எஸ் தோனி இந்த ஆட்டத்தின் தோல்விக்கான காரணம் யாரு அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருக்காரு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் டாஸ் நிச்சயமா இந்த ஆட்டத்துல ஜெயிச்சிருந்தா நாங்க முதலாவது போலிங்கை தான் தேர்வு செஞ்சிருப்போம். அங்க டாஸ் இழந்ததே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. டாஸ் ஜெயிச்சிருந்தா நிச்சயமா இந்த ஆட்டம் வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு தோனி சொல்லியிருக்காரு. அதே போல ஓபனர்களாக வந்த ரஷீத் இதுல ரஷீதாவது பரவாயில்ல, ஒரு பங்குல சேர்த்துக்கலாம். ஆனா ரச்சின் தொடர்ந்து அவருக்கு எவ்வளவு அறிவுறுத்தப்பட்டாலும் மீண்டும் அதே மாதிரி தவறு செஞ்சு துவக்கத்திலேயே சிஎஸ்கே அணியை தோல்வியின் பாதைக்கு அழைச்சிட்டு போனதே ரச்சின் தான் அப்படின்னு கோவத்துடன் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த பிச்சில் பெருசாக ஒன்றும் கிடையாது, 1-2 ஓவர் வரைக்கும் பொறுத்து இருந்து விளையாண்டு அதுக்கப்புறமா டேக் ஆன் பண்ணலாம். அந்த அளவுக்கு அற்புதமான பேட்டிங் பண்ணக்கூடிய பிச்சு தான் இது. ஆனால் துவக்க பிளேயர்களாக வந்த ரச்சின் இதில் ரஷீதாவது பரவாயில்ல, ஆனால் ரச்சின் ஆரம்பத்தில் இருந்தே ஒரு பயத்தை இந்த பிச் மேலே ஏற்படுத்துகிற மாதிரியான பேட்டிங்கை தான் வெளிப்படுத்தினார். அதன் காரணமா அவர் அவுட் ஆகி வெளியே போனது மட்டும் இல்லாம பின்னாடி வர பேட்ஸ்மேன்களுக்கும் பயத்தை ஏற்படுத்தினதால அடுத்தடுத்து வந்த ஜடேஜா, சிவம் துபே அவர்லாம் நினைச்சிருந்தா சர்னு நிறைய சிக்ஸர்களை பறக்க விட்டுருக்கலாம். ஆனா அவங்க எல்லாருக்குமே கூட ரச்சின் அதுக்கப்புறமா ரஷீத் இவங்க 2 பேருடைய அடுத்தடுத்த விக்கெட் ஒரு பயத்தை ஏற்படுத்தி அவங்களும் நிதானமா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஆயுஷ் மாத்ரே இந்த மைதானத்திலே பிறந்து வளர்ந்த மும்பை பிளேயர், அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பிச்சில் எப்படி விளையாடணும் அப்படின்னு. அதனால தான் ஆயுஷ் மாத்ரே அவர் அற்புதமா டக்குன்னு சிஎஸ்கே அணியின் ஸ்கோரை ஒரு சில ஓவர்லயே உயர்த்தி கொடுத்துட்டு போனாரு. ஸோ ரச்சின் மட்டும் ஆரம்பத்திலேயே சிஎஸ்கே அணிக்கு பிளேயர்களுக்கு இந்த பிச்சில் ஒரு பயத்தை காட்டாம இருந்திருந்தா கண்டிப்பா இந்த ஆட்டத்தில் 200க்கும் அதிகமான ரன் எடுத்திருப்போம். மேட்ச் டஃபா போயிருக்கும். வெற்றி நிச்சயமா சிஎஸ்கே அணிக்கு கிடைச்சதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனா ரச்சின் தொடர்ந்து இதுக்கு முந்தைய ஆட்டங்கள்லையும் இந்த ஆட்டங்கள்லையும் துவக்கத்திலேயே அடுத்தடுத்து வர்ற பேட்ஸ்மேன்களுக்கு அவர் பயத்தை ஏற்படுத்திட்டு போறது சிஎஸ்கே அணியின் பேட்டிங் ஆர்டரை கொலாப்ஸ் ஆக்குது, ரன் ரேட்டை பாதிக்குது. அதே போல போலிங்லையும் பார்த்தீங்கன்னா அவர் மேல மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை வச்சிருந்தேன். அந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே கெடுக்கும் விதமாக தான் தொடர்ந்து இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா பந்து வீசிக்கிட்டு இருக்காரு. வைடு போடாதரா அப்படின்னு எவ்வளவு சொன்னாலும் அவரால் கரெக்டான லைன் அண்ட் லென்த்தை பிடிக்க முடியல. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு மெகா சொதப்பல் இந்த மேட்ச்ல நாங்கள் செஞ்சிருக்கோம். அந்த வகையில் நடக்கிறது எல்லாமே பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டு அடுத்த ஆண்டு ஐபிஎலுக்கு சிஎஸ்கே அணி பிளேயர்களை தயார் செய்யறதை தவிர தற்போது வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோபமாகவும் கலக்கமாகவும் தோனி அவர்கள் பேசியிருந்தாரு.